வெரி குட். அஜா சலதி. ம். ஆஹ் அஜா சலத்தினா என்னம்மா? கோட் வாக்ஸ். வெரி குட். ஆடு நடக்கிறது. ஆ. ஆஹ் ஆஹூ ஆஹூஹூ ம். தாவதி. ம். ராட் ரன்ஸ். கரெக்ட். இபக ம். பச்சதி. ம். ஈஷாக ரக்ஷதி. ம். உஷ்ட்ர ம். திஷ்டதி. ம். ருக்ஷ பி- விஷதி. ரிக்ஷா பிபதி. ரிக்ஷக பிபதி. ம். ஏனக சலதி. ம். கபிக கபிஹி கபிஹி. கபிஹி கபிஹி. காட்டதி. ம். காட்டதி. காததி. காட்டதி. ம். கரக ம். ரேபதே. ம். குருஹு ம். உபதிஷாதி. உபதிஷதி. உபதிஷதி. ம். கஹ ஹூ கா ம். ஹூ கிம் வாட். வெரி குட், வெரி குட், வெரி குட். நன்னா வாசிக்கோமா ஃபர்ஸ்ட்ல. வெரி குட். தேங்க்யூ ஜி, தேங்க்யூ சார். சரி, இந்த லெசனை எனக்கு யாராவது ஒருத்தர் அழகா தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் புரியவே இல்லை இந்த லெசன். யார் எக்ஸ்பிளைன் பண்ணுவா? நான் பண்ணட்டுமா? பண்ணுங்கம்மா. ஆடு சொல்லுங்க. அந்த அந்த சென்டென்ஸ படிச்சு அதுக்கு அர்த்தத்தை சொல்லுங்க. இதுல சென்டென்ஸ் இது மாதிரி தானே கொடுத்துருக்கீங்க, அதானே ஆமா, கோட் வாக் அது மாதிரி. ஆமா. அந்த அந்த சென்டென்ஸை தான் இப்போ வந்து கீதா அம்மா படிச்சா. ஓகே கீதா ஓகே அம்மாவுடைய ஆன்சரை வந்து இங்கிலீஷ்ல சொல்லியாச்சு. இப்ப ஓகே. எனக்கு அது புரியல. அஜா சலத்தின்னு போட்டிருக்கேன் அப்படின்னா என்னன்னு தெரியல. ஆடு வந்து நடக்கிறது, மேயறதா? Okay. ஆடு நடக்கிறது முதல் ஒண்ணு சொல்லிட்டீங்க. அடுத்தது ஆக்கு ராட், இது எலி வந்து தாவத்தி குதிக்கிறது. ஓகே. அந்த எலி ஓடுகிறது. அப்புறம் இபக கச்சதி வந்து யானை நடக்கிறது, போறது. Okay. யானை நடக்கிறது. ஈஷக ரக்ஷதி, பெருமாள் வந்து நம்மள ரட்சிக்கிறார். ஓகே, பெருமாள் நம்மள ரட்சிக்கிறார். உஷ்ட திஷ்டதி. உஷ்ட்ரஹ திஷ்டதி. உஷ்டக திஷ்டதி, இது ஒட்டகம் வந்து இது நிக்கிறது. ஒட்டகம் ஓகே, ஒட்டகம் நிக்கிறது. அப்புறம் ரக்ஷ பிபதி. ரிக்ஷஹ ரிக்ஷஹ பிபதி. ரிக்ஷகவது ரிக்ஷக பிபதி. இது பேருக்கு வந்து கரடி. கரடி கரடி குடிக்கிறது. ஆமா. ஏனக சலதி, மான் வந்து நடக்கிறது. கபிஹி காதத்தி, குரங்கு வந்து சாப்பிடுறது. கரக ரேபத்தே, இது கழுத வந்து கனைக்கிறதா, இது பண்றதா? ஆமா, கத்துறது. அப்புறம் குருஹு உபதிஷ்யதி. டீச்சர் அட்வைஸ், அது இது குரு வாத்தியார் வந்து உபதேசம் பண்றாரு. ஓகே, அட்வைஸ் பண்றாரு, உபதேசம். வெரி குட், வெரி குட். கீதாமா 10 பாயிண்ட்ஸ், மைதிலிமா 10 பாயிண்ட்ஸ், ஹரிகரன் சுவாமி, வெங்கடராமன் சுவாமி, மணிகண்டன் சுவாமி 10 பாயிண்ட்ஸ். வெரி குட். நல்லா சொன்னீங்க 5 பேருமே. வெரி குட். எனக்கு ஒரு டவுட் என்ன வருது, கீழே வேற என்னமோ கஹா ஹூன்னு கொடுத்துருக்கா, கா ஊன்னு கொடுத்துருக்கா, கிம் வாட்னு கொடுத்துருக்கா, இங்க வேற மேல ஒரு 10 சென்டென்சஸ் இருக்கு. இதை எப்படி இதோட மேட்ச் பண்ணி பாக்குறது எப்படின்னு ஒண்ணுமே புரியல. யாரு ஹெல்ப் பண்ண போறா? நான் சொல்லட்டுமா சார்? யாரு? நான் சொல்லட்டுமா? ஹரிகர சுப்பிரமணியம். ஓகே, ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி சொல்லலாம், மணிகண்டன் சுவாமி சொல்லலாம். முதல்ல ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி முதல் 5க்கு சொல்லுங்க பாக்கலாம். ஓகே ஜி. இது என்ன மேல என்னமோ சென்டென்ஸ் கொடுத்துருக்காக்கு, என்னமோ 3 வார்த்தைகள் கொடுத்துருக்கா, அது என்னது, எதுக்கு, என்னது? ஓகே ஜி.
அதாவது அஜா சலதி அப்படின்ட்டு இருக்குச்சு. அஜா ஜலதி அப்படின்னாக்கா அது வந்து அஜாங்கிறது வந்துட்டு இப்ப அப்படின்னு வந்திருக்கிறதுனால கஹா கஹா சலதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரி கா சலதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் சுவாமி. ஏன் கா சலத்தின்னு ஏன் கேட்கணும்? கஹா அதாவது அந்த சலத்தி. காங்கிறதும் ஃபெமினின் ஜெண்டர்ல வரக்கூடிய பதம் அது வந்துட்டு. ஆமா ஆமா. அதனால கா சலதின்னு கேட்டோம்னாக்க எது நடக்கிறது அப்படின்னு கேட்கிறோம். அப்ப அஜா சலதி அப்படிங்கறத நம்ம அதே ஃபெமினின் ஜெண்டருக்கு உண்டான இதை இது பண்ணலாம் நம்ம வந்துட்டு. ஓஹோ, அப்பன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த மூணுத்தை வச்சு கொஸ்டின் எல்லாம் கேட்கலாம். கரெக்டா? ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு அதுக்கு இந்த இது ஆன்சரா நம்ம அப்ப வந்து அப்ப இதுக்கு இதான் அர்த்தம் இல்லையா? அஜா சலதி, ஆடு நடக்கிறது. நான் கேள்வி கேட்கிறேன், எது நடக்கிறது? ஆடு நடக்கிறது. கா சலதி, அஜா சலதி, இதுதான் அதனுடைய அர்த்தமா? ஆமா. வெரி குட் வெரி குட். ரெண்டாவது சொல்லுங்க சுவாமி. ஆகுஹு தாவதி. ஆகுஹு அப்படிங்கிறது வந்து மாஸ்குலின் ஜெண்டர். ஆமா. பும்லிங்கமா இருக்கிற கஹங்கிறதும் பும்லிங்கம். வெரி குட். அப்ப அந்த ரெண்டும் பும்லிங்கத்தை இது பண்ணணும்னாக்கா கஹா தாவதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். கஹா தாவத்தின்னு கேட்டோம்னா அதுக்கு ஆகுஹு தாவத்தின்ற ஆகுஹு தாவதிங்கிற ஆன்சர் கிடைக்கும். வெரி குட் வெரி குட். மூணாவது சொல்லுங்க சுவாமி. மூணாவதும் இபக அப்படின்னு சொல்லிட்டு இபகங்கிறதும் மாஸ்குலின் ஜெண்டர் தான். ஆமா. அப்ப அதுக்கும் கஹ அப்படிங்கிற அதுக்காக நம்ம கொஸ்டின் இது பண்ணணும். வெரி குட் வெரி குட். அப்ப கஹ கச்சதி அப்படின்னு கேட்டோம்னாக்க இபக கச்சதி அப்படின்னு யானை போகிறது. வெரி குட் வெரி குட். எது செல்கிறது? யானை செல்கிறது. வெரி குட். நாலாவது ஈஷகா ரக்ஷதி என்போம். இந்த ஈஷகா பகவான் அப்படின்னு நம்ம ஒண்ணும் பார்க்க கூடாது. அந்த இது என்ன ஜெண்டர் அப்படின்னு பார்த்துட்டு ஈஷகாங்கிறது மாஸ்குலின் ஜெண்டர். அப்ப அதுவும் கஹ ரக்ஷதி அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்கணும் அதுக்கும். வெரி குட் வெரி குட். ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடுத்தது கஹா ரக்ஷதி, ஈஷா ரக்ஷதி. வெரி குட். அதே போல உஷ்ட்ரக திஷ்டதி அப்படின்னு கொடுத்துருக்கு. கஹ திஷ்டதி தான் கேட்கணும் அதுக்கும். வெரி குட். ரெண்டுமே மாஸ்குலின் ஜெண்டர் தான். அதனால கஹ திஷ்டதின்னு கேட்டோம்னா உஷ்ட்ரக திஷ்டதி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கொடுக்குறோம். வெரி குட் வெரி குட். ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஹரிகர சுப்பிரமணியன். சரி, அடுத்தது இந்த 5 வந்து மணிகண்டன் சுவாமி சொல்றேன்னு சொன்னேன். சொல்லுங்க ஒண்ணா. ரிஷக பிபதி. ரிக்ஷஹா பிபதி. ரிக்ஷகா பிபதி. ரிக்ஷகா பிபதி. ரிக்ஷகா பும்லிங்கம். ஆமா. கொஸ்டின் டேக். கஹ பிபதி. கஹ பிபதி. கஹ பிபதி, ரிக்ஷஹா பிபதி. வெரி குட். கரெக்ட்டா சொன்னீங்க. வெரி குட். அடுத்தது ஏனக ஜலதி. சலதி. சலதி. ஏனக வந்து பும்லிங்க. கொஸ்டின் டேக் வந்து கஹ வரும். ஆமா. கஹ சலதி. ஏனக சலதி. வெரி குட். கரெக்ட். கபிஹி காததி. காததி. கபிஹி மீன்ஸ் அதுவும் புல்லிங்கத்துல தான் வருது. சோ கஹ வரும். கஹ காததி. கபிஹி காததி. ஆமா. கரெக்ட். வெரி குட். கரக ரேபதே. கரக மீன்ஸ் டாங்கி. அதுவும் புல்லிங்க வேர்டு. புல்லிங்க வேர்டு. கஹ வந்து கொஸ்டின் டேக். கஹ ரேபதே. கரக ரேபதே. வெரி குட் வெரி குட். வெரி குட். குருகு உபதேசதி. குருகு மீன்ஸ் பும்லிங்கம். குருஹு மீன்ஸ் புல்லிங்கம்னு வருமா? குருகு வந்து ஜெண்டர் வந்து பும்லிங்கம். குருஹு அப்படின்னா டீச்சர். அந்த குருஹுன்ற சப்தம் வந்து புல்லிங்க சப்தம். கஹ உபவிஷதி. கஹ உபதிஷதி. குருஹு உபதிஷதி. வெரி குட் வெரி குட். மணிகண்டன் சுவாமி அண்ட் ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி 10 பாயிண்ட். வெரி குட். இப்ப இந்த மூணத்தை வச்சு நம்ம வந்து கொஸ்டின் டேக் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது இருக்கு. வெரி குட். நல்லா சொன்னீங்க. வெரி குட். சரி, இப்ப இவ வந்து எக்ஸசைஸ் கொடுத்துருக்கான். இந்த எக்ஸசைஸை எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியவே தெரியல. ஒருவேளை எனக்கு ஆண்டாள்ஜி ஹெல்ப் பண்ணுவாளோன்னு தோன்றது. என்னம்மா, கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? எஸ் ஜி. அஜா சலதி. வெரி குட். இபஹ கச்சதி. வெரி குட். அப்படியே அந்த மீனிங்கும் சொல்லிடுங்களேன். அஜா சலதி. அஜா சலதி. கோட் வாக்ஸ். இபஹ கச்சதி. எலிஃபென்ட் கச்சதினா கோஸ்ங்களா? கோஸ். ஆமா. ஓகே. ஈஷஹ ரக்ஷதி. God protects. Akuhu dhavati. The rat comes. Runs. Okay ji. Kapihi kadati. Monkey eats. Kharaha rebate. The donkey brays. Very good 10 points. நன்னா சொன்னீங்கம்மா. வெரி குட்.
அடுத்தது இங்க ரைட் த ஆன்சர்ஸ்னு இருக்கு. ஐ திங்க் எனக்கு வந்து ரேகா பரசாத்திமா ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸசைஸ்ல. எஸ் டி. பண்ணுங்கம்மா. கா சலதி, ம் ஹூ வாக்ஸ், அஜா சலதி, ம் இல்லாட்டா ஏனக சலதி. வெரி குட் வெரி குட். அப்புறம் கஹ தா, இல்ல ஏனஹான்னும் போது அது மேஸ்குலினிட்டியா போயிடுமோ இல்லையா? அப்ப வந்து அது கஹ சலதின்னு இருக்கு. அஜாதான் அதுக்கான ஆன்சர். அஜா சலதி. ஆமா கரெக்ட். அப்புறம் கஹ காததி, ம் கபிஹி காததி. வெரி குட். கபிஹி அப்புறம் காததி. ம் கஹ கச்சதி, ம் அது வந்து கஹ கச்சதி, இபஹ கச்சதி. வெரி குட். ம் கஹ தாவதி, ம் ஆக்குஹு தாவதி. கரெக்ட். கஹ உபதிஷதி, ம் குருஹு உபதிஷதி. வெரி குட். கஹ ரக்ஷதி, ம் ஈஷஹ ரக்ஷதி. ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். 10 out of 10. நன்னா சொன்னீங்கம்மா. ஆண்டாள்ஜி 10 out of 10. ரேகாமா 10 out of 10. அடுத்தது ரைட் த மீனிங்னு கொடுத்துருக்கா. அது வேற எனக்கு ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்கு. இந்த மீனிங் வந்து மைதிலிமா ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன் எனக்கு. எந்த இதுவா? இது ரைட் த மீனிங் ஆஃப் ஆகுஹு தாவதி. என்னது அது? இதுக்கு மீனிங் எதை சொல்லியிருக்கா? சரி, தமிழ்ல சரி, கொடுக்கலாம். சரி, கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னன்னு சொல்லுங்களேன். ஆக்குஹு ஆக்குஹுன்னு டாங்கியா? ஆக்குஹுனா எலின்னு தோன்றது. ஓ ஓகே ஓகே. ஆக்குஹு ராட்டு. ம் அப்புறம் ஈஷக காடு. ம் உஷ்டக கேமல். ம் இன்னும் இருக்கா? நாலாவது இருக்கு. எங்க இருக்கே? எங்க? நாலாவது இருக்கே. கரஹா ரேபத்தேன்னு இருக்கே. இதுல வரல, இருங்க. இது எங்க இருக்கே தெரியலையா? இது பாருங்க. மேல இருக்கு. மேல கஹ தாவத்தியா? கரஹா ரேபத்தேன்னு இருக்கு பாருங்க. கரஹ ரேபத்தி. சரி பரவாயில்ல. நோ ப்ராப்ளம். வெரி குட். என்னோட இதுல ஃபுல்லா வர மாட்டேங்குது சார். ஓஹோ, நீங்க இப்படி திருப்பி வைக்கணும். நீங்க வந்து இப்ப வருது. கரக ரேபத்தே இருக்கு. கழுதை கணைக்கிறதா? ஆமா, கழுதை கத்துகிறது. வெரி குட். 10 out of 10 மைதிலிமா. அடுத்தது எனக்கு fill in the blanksக்கு ஹெல்ப் பண்ண போறது கீதா அம்மா ஹெல்ப் பண்ண போறா. கீதா அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். fill in the blanks. எஸ் ஜி. அஜா கோட் ஆடு. ஆமா ஆமா கரெக்ட். உஷ்ட்ர கேமல் ஒட்டகம். உஷ்ட்ரக 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 கேமல். கரஹ ராட். சாரி டாங்கி 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 டாங்கி. கபிஹி மங்கி குரங்கு. வெரி குட். கபிஹி மங்கி குரங்கு. வெரி குட். நல்லா சொன்னீங்கம்மா. ஃபர்ஸ்ட் கிளாஸ். 10 out of 10. அடுத்தது மார்க் ரைட் ஆர் ராங். இத வந்து வெங்கடராமன் சுவாமி தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. வெங்கடராமன் சுவாமி. ஓகே ஜி. ஈஷக காட். கரெக்ட் கரெக்ட். ஆமா. குருஹு பெண் தப்பு. தப்பு. ஏனக கேமல் ராங். ஏனஹா கேமல் ராங். ஓகே. ஆமா. இப்ப ருஷ்ஷக பியர் தப்பு. தப்பா? ரிக்ஷானா பியர். ரைட் சார். அது கரெக்ட். ரைட். ரிக்ஷானா பியர் கரடி தான். சரியா? கரெக்ட். ஆமா கரெக்ட். ஆமா. வந்து குருஹுனா டீச்சர். இங்க பெண்ணுன்னு கொடுத்திருக்கு. தப்பு. பெண். ஆமா. ஏனஹா அப்படின்னா டீர். டீர் சொல்லுவோம். இங்க வந்து கேமல். ஆமா சார். வெரி குட் வெரி குட். இப்ப ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி மேட்ச் த ஃபாலோயிங்ல ஒரு ஹெல்ப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே ஜி. இபஹா எலிஃபண்ட். குருஹு டீச்சர். ஆமா. ஆக்குஹு ராட். ஆமா. அஜா கோட். வெரி குட். 10 out of 10. ஃபர்ஸ்ட் கிளாஸ். மணிகண்டன் சுவாமி இந்த டிக் த கரெக்ட் வேர்ட் இருக்கு பாருங்க. ஏனகா டீர். ஏனஹானா டீர். ஓகே. இபக எலிஃபண்ட். எலிஃபண்ட். கரஹா டாங்கி. கபிஹி வானரம் மங்கி. மங்கி. வெரி குட் வெரி குட். எல்லாருமே நல்லா சொல்றீங்க. எல்லாருமே நல்லா புரிஞ்சுட்டு சொல்றீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.